வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் ரிச் ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது தாராளமாக நீங்கள் டின்னராக கூட செய்து கொடுக்கலாம் குழந்தைக்கு. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் ஹை ப்ரோட்டீன் ரிச் லஞ்ச் ஆர் டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக சாதத்துக்கு போடுற அரிசி கூட எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் சுத்தமான தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த அரிசி நல்லா ஊறி வரட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 2 சாம்பார் வெங்காயம், அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த சாதத்தை நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பீட்ரூட் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அரிசியை சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்கணும். ஏன்னா நமக்கு அரிசி நல்லா வெந்து வரணும் இல்லையா. இதை நீங்கள் குக்கரில் கூட போட்டு செய்யலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சிங்க அப்படின்னா நல்லா குலைவாக வெந்து வந்துடும். இது கூட கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. சால்ட் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்கள் டாக்டர் கொடுக்க சொன்னால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன துண்டு பன்னீரை மட்டும் எடுத்துகிட்டு காய் துருவுறதில் நல்லா துருவி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த அரிசி நல்லா மலர்ந்து சூப்பராக வெந்து வந்துட்டுருக்கு. இது ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நான் மசிச்சுருக்கேன். உங்கள் குழந்தை எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஃபைனாக கூட மசிச்சுக்கலாம். இப்போது நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற இந்த கொஞ்சம் பன்னீரையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1 மினிட் மட்டும் நீங்கள் குக் பண்ணால் போதும். நம்மளுக்கு ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்டும் ஆகிற மாதிரி சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகிற மாதிரி லஞ்ச் ஆர் டின்னர் ரெசிபி டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.